Hi friends, welcome to Cherry Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஈஸியான மசாலா ஆம்லெட் பார்க்க போறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 3 முட்டை எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணி வச்சிருங்க அதை. ஸோ இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க நான். இது கூட வந்துட்டு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே சின்ன சைஸ் எடுத்திருக்கேன் நான். ஓகேங்க, இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம மசாலா சேர்த்து கலந்து வைக்கணுங்க. சில்லி பவுட்ரு கொஞ்சம், ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, பெப்பர் தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா ஆம்லேட் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. ஓகே, இப்போ இந்த எக் பேட்டர் ரெடிங்க. ஒரு பேனில் வந்துட்டு எண்ணெய் நல்லா எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க எக் பேட்டரை வந்துட்டு அந்த பேனில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அடுப்பை வந்து லோவில் தாங்க வைக்கணும். கொஞ்சம் வெந்திருக்கும் போது எண்ணெய் வந்துட்டு சுற்றி ஊற்றி விடுங்க நல்லா. ஓகேங்க, ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போது நம்ம திருப்பி போட்டோன்னா 2 சைடும் நல்லா வெந்துடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மசாலா ஆம்லேட்டு. ஓகேங்க, சூப்பராக ரெடி ஆகிட்டே வருது பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு 2 பக்கமும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதை எடுத்துடலாங்க. சூப்பரான மசாலா ஆம்லேட் ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? மறக்காம இதை உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.